இதுல என்னன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து கட்சியோட வந்து செயல் திட்டம், எதிர்கால இலக்கு இதெல்லாம் எதுவும் பேசாம முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே வந்து திமுக அரசை மட்டுமே சாடக்கூடிய ஒரு வகையில தான் ஒரு வசைப்பாட்டு கூட்டமா தான் இருக்க தவிர ஒப்பாதி கூட்டமா தான் இருக்கு. ஆனால் அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்பட்ட அந்த இழப்பு உங்களுக்கு தெரியும்ல. அந்த இழப்பு வந்து பார்த்தா எங்க குடும்பம்ன்றீங்க சொல்றா ஒரே ஒருத்தர் உங்க கட்சியில் இருக்க மெம்பர் காட்டுறான்ற நான் யாரு அதை வந்து நான் கேட்கறேன். நான் நீங்களும் தான் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க தான் இங்க பைத்தியக்காரன் ஆயிட்டு இப்போ நாங்க எது சாதாரண மக்கள் இருக்கிறாங்கல்ல, நாங்க தான் இப்ப பைத்தியக்காரன் ஆயிட்டோம். எஸ்சிஎஸ்சி வந்து சொல்றேன், எஸ்சிஎஸ்சி தெரிஞ்சுக்கணும், விஜய் தெரிஞ்சுக்கணும், அந்த கட்சியில் இருக்கிற கடைகோடி தொண்டர் அந்த நிர்வாகிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எப்படி அவன் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றானோ டிஎம்கேவை, உங்க டிஎன்ஏ தெரியும் சொல்லணும். நாளைக்கு இதே வந்து விஜய் வந்து டிஎன்ஏ தெரியும் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ சதி இருக்குன்னு சொன்னா நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது இதுன்னு படிச்சு காட்டுறல. நீங்க அஃபிடேவிட் கொஞ்சம் படிச்சு காட்டுங்களேன். முன்ஜாமீன் அப்ளை பண்ணீங்கல்ல, அந்த அஃபிடேவிட் மட்டும் படிச்சு காட்டுங்க. இவ்வளோ நீ ஜட்ஜ்மெண்ட்லாம் படிச்சு காட்டுறல, அஃபிடேவிட்டும் படிச்சு காட்டு. வணக்கம் சார். சார் வணக்கம். அதிரடி பொதுக்குழு தாவேக்கால இன்னைக்கு துவங்கியிருக்கு. இது நம்மளாம் மாநாடை பார்த்தோம், அது பொதுக்குழு மட்டும் நடந்தது. இந்த பொதுக்குழு வந்து ஒரு பெரிய மாநாடா நடந்திருக்கு. ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் தேறி இருக்குங்களா அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்க தோணுது. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? நான் வந்து முழுமையாக பார்த்தேன். முழுமையாக பார்க்கும்போது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை உண்மைதான். கேட்டினா ஒரு நீண்ட எதை சொல்லணும்னா வந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு சொல்லலாம், அல்லது வந்து கரூர் துயரத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்ல முடியும். கரூர் துயரத்துக்கு முன்னாடி வந்து மாநாடு என்பதே ஒரு பொதுக்குழு மாதிரி தான் இருக்கும். பொதுக்குழுனா நம்ம இஞ்சி போனால் வந்து பொதுக்குழு கூட கிடையாது, ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த நிகழ்வு பார்க்குறோம். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொதுக்குழு வந்து ஒரு மாநாடு மாதிரி தான் நடந்திருக்கு. சார், மாநாட்டில் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள்லாம் வந்து பொதுக்குழுவில் பேசியிருந்தாங்க. பொதுக்குழு பொதுவாக வந்து எதிர்கால அரசியல் திட்டங்களை தான் பேசுவாங்க. பொதுவாக எதிர்கால அரசியல் திட்டங்கள். ஸோ கடந்த கால நிகழ்வுகளெல்லாம் அங்கே பேச மாட்டாங்க. மாநாட்டில் தான் கடந்த கால நிகழ்வுகள் பேசுவாங்க, எதிர்காலம் குறித்தும் பேசுவாங்க. இதில் என்னன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து கட்சியோட வந்து செயல் திட்டம், எதிர்கால இலக்கு இதெல்லாம் எதுவும் பேசாம முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே வந்து திமுக அரசை மட்டுமே சாடக்கூடிய ஒரு வகையில தான் ஒரு வசைப்பாட்டு கூட்டமா தான் இருக்க தவிர ஒப்பாதி கூட்டமா தான் இருக்கு. நான் இன்னும் ஒரு நேரடியா சொல்றேன், இது வந்து பொதுக்குழு ஒரு பொது ஒப்பாரி அப்படின்னு வேணா சொல்ல முடியும். இப்போவும் கூட நான் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் சார், ரொம்ப நேர்மையான பார்வையில நான் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நீலி கண்ணீரா இருக்க தவிர ஒரு ஓலமா இருக்கு, ஒரு ஒப்பாரியா இருக்க தவிர உங்க தரப்புல ஏற்பட்ட ஒரே ஒரு சிறு குறையை கூட நீங்க எப்ப சொல்ல தவறிட்டீங்களோ அப்ப உங்ககிட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க திமுக அரசு மீது நீங்க குற்றச்சாட்டுகள் நீங்க சொல்றீங்க, அதையும் அந்த குற்றச்சாட்டையும் நாங்க பாக்குறோம். ஆனால் உங்க தரப்புல இருந்து நீங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டா நீங்க வந்து ரொம்ப அப்பாவி மாதிரியும் உங்ககிட்ட எந்த குறையுமே இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க தெரியுமா. குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட இருந்து அந்த டைம் ஷெட்யூல் படி நாங்க நடந்துகிட்டோம், அந்த டைம் ஷெட்யூல் படி தான் எங்க தலைவர் கிளம்புனாரு, அந்த டைம் ஷெட்யூல் படி தான் நாங்க வந்து நாமக்கல் போனோம், அந்த டைம் ஷெட்யூல் படி தான் நாங்க வந்து கரூருக்கு வந்தோன்ற அந்த ஒரு தார்மீக அந்த வந்து ஒரு பொறுப்பு இருக்குல்ல. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குறையை வந்து குறைதான் குற்றமாக கூட நம்ம சொல்ல, அதை கூட உங்களால வந்து அந்த பொறுப்பேற்றுக்க முடியல, அந்த மனசு இல்ல. அது இப்ப புரியுது. அப்போ ஆட்சிக்கு வராத போதே கட்சி தொடங்கி இந்த 2 வருஷத்துலயே உங்ககிட்ட அந்த பக்குவம் இல்ல, மெச்சூரிட்டி இல்ல. குறிப்பா இந்த பொதுக்குழுல திரு ஸ்டாலின் அவர்களை பெரிய வசப்பாடல்ல தான் இருக்கு சார். எனக்கு ஒரு திட்டமிடலோடு வந்திருக்காங்க திமுகவை அடிச்சு பேசணும்னு. நீங்க அந்த தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது சார் அதாவது இருக்கு. அதாவது நான் சொல்ல வருகிறேன்னா இந்த பொதுக்குழுவோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது உண்மையிலேயே வந்து ஒரு அதிகார பரவல் இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். அதாவது கட்சி அளவுல சொன்னாங்க அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏன்னா வந்து ஒரு பொதுச்செயலாளர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க வந்து பேச்சுக்கள் வந்து பரவலா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கடந்த காலத்துல வந்து கேட்டீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. இப்போ இந்த 3 மணி நேரம் வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அவர் கால் ஷீட் கொடுத்துருக்காரு யாரு, விஜய்.
3 மணி நேரம் கால்ஷீட் கொடுத்து அங்க எல்லாரையும் பேச வச்சது இருக்கு இல்லையா, இதை வந்து என்னைக்கோ செஞ்சிருக்கணும். இது ரொம்ப காலதாமதம். இது என்னைக்கோ செஞ்சிருக்கணும். இப்போ நீங்க வந்து என்னன்னா, இப்போ பரவலா அந்த மாவட்ட நிர்வாகிகளை பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடையாளம் தெரியுது. ரைட்பா, இவர் தான்ப்பா வந்து ஓ இவர் தான் ஈசிஆர் சரவணனா, இவர் தான் வந்து பிரபுன்றவரா, இவர் தான், இப்படி வந்து அந்த பெயர்கள் வந்து முகங்கள் அறிமுகம், மாவட்ட அளவில் முகங்கள் ஒரு அறிமுகம். அதிகாரம் வந்து கட்சி வந்து ஒரு அதிகார பரவல் இருக்கு, பலரும் கூட நமக்கு தெரிய வந்தது. இது இப்படி எடுத்துக்கலாமா சார்? விஜய் ஒரு பயத்துல இருக்காரு, இல்ல இது நம்ம குறிப்பிட்ட ஒரு நபர்களை தான் நம்ம கட்சியில பயணிக்கிறோம், இந்த முறை வந்து இவ்வளவு நம்ம கெட்ட பேர் வந்திருக்கு, கொஞ்சம் இதெல்லாம் பகிர்ந்து கொடுப்போம், அந்த இதெல்லாம் மாவட்ட செயலருக்கு உரிமை கொடுப்போம் அப்படின்ற இடத்துக்கு வந்து பாருங்க. விஜய் வந்து ஒரு நடிகர், சினிமா துறையில இருந்தவர், வெவ்வேறு முகபாவங்களை வந்து காட்டக்கூடிய மனிதர். நாம் வந்து அதை ரசிக்கிற ஒரு கூட்டமாக வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும், நான் விஜய் நடிக்கிறாருன்னு நான் சொல்லவே இல்லை, இந்த முகபாவம் எதை வந்து பிரதிபலிக்குது. இப்போ நான் சொல்றேன், அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே நான் பார்த்தா அந்த முகபாவத்தை நான் எப்படி பார்க்கறேன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு பெரிய ஒரு சரிவு, கட்சிக்கு ஒரு இழப்பு, மிகப்பெரிய பாதிப்பு, ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு. அப்படியே அது அந்த மாதிரியான முகபாவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இவங்களுடைய அத்தனை முகமும் இருந்து நான் பார்த்த வரைக்கும். நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன், அத்தனை பேருடைய பேச்சுக்கள் உட்பட அத்தனை பேருடைய முகபாவங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இழந்துன்னு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி பெயின் மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஆயிடுச்சு, மிகப்பெரிய கட்சிக்கு சரிவு. இந்த 41 பேருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இழப்பு கொடுக்குற மாதிரி ஒரு நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி பெரிய லாஸ் ஆயிட்டோம். இல்ல அவங்களோட அப்படிதான் இருக்குதே தவிர, உண்மையிலேயே அந்த மக்களுக்கு வந்து நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னா, இந்த கூட்டத்துல நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாதிக்கப்பட்ட 41 பேர் சொன்னீங்களே தவிர, அந்த 41 பேர் ஏற்பட்ட அந்த இழப்புகள் நீங்க சொல்லணுமா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 குழந்தை இறந்துட்டாங்க, ஒரு வந்து காது கேட்காத வாய் பேசாத ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன் குழந்தை இருந்தாங்க. இப்படி தனித்தனியாக நீங்கள் சொல்ல முடியல. ஏன்னா அதை சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வந்து அந்த பார்வை வந்து திமுக அரசு மீதோ காவல்துறை மீதோ போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி போகலை, உங்கள் மீது தான் இருக்கு. இந்த 41 பேருடைய மரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேலதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. நான் எப்படி இறந்தாங்கன்னு சொல்ல வந்தா உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். இப்ப 41 பேர் சொல்றீங்க, ஆனால் அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்பட்ட அந்த இழப்பு உங்களுக்கு தெரியும்ல. அந்த இழப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பம்ன்றீங்க. சொல்ற ஒரே ஒருத்தர் உங்க கட்சியில் இருக்க மெம்பர் காட்டுறான்ற நானு யாரு ஆதவர்த்தி கேட்கிறேன் நானு. நீ சொல்ற இல்ல 41 பேர் எங்க குடும்பம்ன்ற தத்து எடுத்துருக்காங்க. தத்து எடுத்ததுலாம் இருக்கட்டும் சார், சரிங்களா? இவனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்ட்டின் குடும்பம் தத்து எடுத்திருக்கு. நீங்க இவன் தத்து எடுத்த பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இவனே மார்ட்டின் குடும்பம் தத்து எடுத்திருக்கு, மருமகனா தத்து எடுத்திருக்கு, அவ்வளவுதான். நான் சொல்றது அது இல்ல. நான் கேட்கறது என்னன்னா, 41 குடும்பம் வந்து எங்க குடும்பம் நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நான் சொல்றது ஒரே ஒரு தான், இதுக்கு முன்னாடி ஒரு 6 பேர் செத்தாங்களா, அது யார் குடும்பம்? ஒரு 3 பேர் செத்தாங்களா, அது யார் குடும்பம்? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? 40 இப்போ கூட உங்க வாயில 50 குடும்பம்னு வரலையாடா? உங்க வாயில வந்துருக்கணும்ல, 50 குடும்பம் சொல்லணுமா இல்லையா? இப்பயும் 41 குடும்பம் தானே சொல்றீங்க. அப்ப அவங்களாம் தர்மத்துக்கு பிறந்தவங்களா? அப்பெல்லாம் யாருக்கு? மாநாட்டுல 6 பேர். ஆமா, மாநாட்டுல 6 பேர் வந்து இன்னொரு 3 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களாம் உங்க குடும்பம் இல்லையா? இதெல்லாம் வந்து நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் வந்து வெறும் மேல்பூச்சி பேச்சுக்கள். இதெல்லாம் இல்ல, இது முழுக்க முழுக்க தாவக மேல ஒரு கரும்புள்ளியே திமுக பூசுது. இந்த நிகழ்வுக்கு தாவேக்கா தான் பொறுப்புன்ற ஒரு போர்வையை வந்து திமுக போக்குதுன்ற பார்வையை தான். நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. திமுக அதை பண்ணுது, ரைட். நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நீங்களும் தான் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க தான் இங்க பைத்தியக்காரன் ஆயிட்டோம். இப்போ நாங்க எது சாதாரண மக்கள் இருக்கிறாங்கல்ல, நாங்க தான் இப்ப பைத்தியக்காரன் ஆயிட்டோம். நீ சொல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன குறைகள் வந்து? உங்ககிட்ட எந்த குறையுமே இல்லையா? நான் கேட்கிறேன். கூட்டம் சேருது, இங்க அவ்வளவு கூட்டம் சேருது, அங்க இவ்வளவு கூட்டம் சேருது, ஏன் மகாலிபுரத்துல கூட்டம் சேர சொல்றா? இதே ஆதரவுனா கேட்கிறேன். அங்க போனாரு கூட்டம் சேர்ந்துச்சு, இங்க போனாரு கூட்டம் சேர்ந்துச்சு, அரியலூர் போனாரு கூட்டம் சேர்ந்துச்சு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? பாதுகாப்பு கொடுக்க கூடாதா? ஏன் மகாலிபுரத்துல கூட்டம் சேரல?
மகாபலிபுரம் ஏன் இப்போ இது இந்த மாநாடு எங்கே நடக்குது? இந்த பொதுக்குழு எங்கே நடக்குது? ஏன் கூட்டம் வரல? ரோடு வழி நடுக்க வந்து கூட்டம் இருக்கணும்ல, ஏன் இல்லை? நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் வந்து ரோட் ஷோன்னு அறிவித்து உங்கள் தலைவர் உங்கள் பொதுச்செயலாளர் முன்னாலே வந்து 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டம்னு சொல்லி அறிவிச்சதெல்லாம் யார்? போலீஸ்காரர் சொன்னாங்களா? சொல்லுங்க. எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் திமுக அரசுன்னு நீங்கள் வந்து பழி போடுறது வந்து உங்கள் அரசியலுக்கு பயன்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுக எதிர்ப்பு அரசியல் நம்ம பண்ணணும், நாம தான் இங்க வந்து பிரைமரி ஃபோர்ஸா வரணும் அப்படின்றதுலாம் அரசியல் திட்டமா இருக்கலாம். ஆனா கேட்கற நாங்க ஒன்றும் வந்து பார்த்தா முட்டாளும் கிடையாது இல்ல. இந்த புதுக்குழு படிப்படியா போய் பார்த்து சார். முதல்ல நம்ம ஆதவ அர்ஜுனா பத்தி பேச வேண்டியது கட்டாயத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினிருக்காரு. முழுக்க முழுக்க திமுகவை ஒரு வன்மத்தோடு அவரு கக்கி இருக்காரு. வன்மத்தோட அவன் யார் சார்? அவன் முதல்ல யார்? அவன் முதல்ல என்னமோ தாவேக கட்சி ஒரு 400 வருஷமா இருக்கிற மாதிரியும் அதுலயும் ஒரு 500 வருஷம் பயணிக்கிற மாதிரியும் எல்லாம் பேசிட்டு கிடக்குறான். நான் கேட்கிறேன், அவனுக்கு என்ன அடையாளம் இருக்கு? எங்க இருந்து வந்தான் முதல்ல? நான் 10 வருஷம் நான் திமுக உழைச்சேன்றான்ல, இவன் 10 வருஷம் உழைச்சது யாருக்கு தெரியும்? வண்டவாளம் தண்டவாளம் எனக்கு வண்டவாளம் இதெல்லாம் எம்ஜிஆருக்கு அடுத்தது எனக்கு தான் தெரியும். திமுகவில் என்னென்ன இது இருக்கு? அங்க சரியான முதலமைச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்நேரம் இவன் வந்து உள்ள இருந்திருப்பான். அங்க சரியான முதலமைச்சர் திமுக தரப்புல வந்து கலைஞ்சிருந்தாருனாக்கா இந்த டிஎன்ஏ பேசுறான்ல இவன், இந்த டிஎன்ஏ எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரியாது உன் டிஎன்ஏ, எனக்கே தெரியும் உன் டிஎன்ஏ என்னன்னு. பேசலாம் சார், இதெல்லாம் தவறான பேச்சு. உங்க டிஎன்ஏ எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப என்ன அர்த்தம் அது? இன்னைக்கு இந்த முட்டா பசங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். யாரு 1, 2, 3 அப்படியே ஃபுல்லா சொல்றேன். ஈவன் எஸ்சிஎஸ்சி இருந்து சொல்றேன். எஸ்சிஎஸ்சி தெரிஞ்சுக்கணும், விஜய் தெரிஞ்சுக்கணும், அந்த கட்சியில் இருக்கிற கடைகோடி தொண்டன் அந்த நிர்வாகிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எப்படி அவன் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றானோ டிஎன்கேவை, உங்க டிஎன்ஏ தெரியும் சொல்லணும். நாளைக்கு இதே வந்து விஜய் வந்து டிஎன்ஏ தெரியும் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க சொல்லுங்க? எந்த சூழ்நிலையும் ஒருத்தர் நான் சொல்றேன் பாருங்க சார், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நீங்க வந்து விசுவாசமா நீங்க இருந்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க துரோகம் இழைக்கக்கூடாது. அவன் தான் சரியான மெச்சூரிட்டியான பக்குவப்பட்ட ஒரு மனிதர். இந்த முதுகுல எவ்வளவு துரோகம் இருக்கு தெரியுமா? இந்த முதுகுக்கு பின்னாடி எவ்வளவு துரோகம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஆழமா கத்தி பாஞ்சிருக்கு தெரியுமா? ஆனா அப்படி கத்தி பாஞ்சவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து என் வீட்டு வாசல வந்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வேலை சோறை போட்டு அவனுக்கு தேவையான காசை கையில ஒரு 10 ரூபா 50 ரூபா வச்சு அமைச்சிருக்கேன். எப்பவுமே நான் சொல்றேன், நீங்க வந்து உன் இடத்துல இப்ப நான் கேட்கிற ஒரே ரொம்ப எளிமையான கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் நான் உங்களுக்கு விசுவாசமா உழைச்சேன்ற, அங்க இருந்து ஏன் வெளியேற்றப்பட்ட அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சொல்லியிருக்கணும்ல நீ. நான் மக்கள் மத்தியில பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுதான் சார், நீ பாவ மன்னிப்பு கேட்க ரைட்டு. நீ பாவ மன்னிப்பு கேட்கறது அர்த்தம். உன்னை எதுக்காக அங்க இருந்து வெளியேற்றினாங்க? திமுக இருந்து உன்னை எதுக்காக அங்க வெளியேற்றினாங்க? அதை சொல்லணும் இல்ல நீ? எங்களுக்கு புரியலப்பா, சொல்லுப்பா எங்களுக்கு. நீ வெளியே வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க வந்து இப்ப நான் கேட்கிறேன், இந்த வார்த்தை நீ நாளைக்கு இதே வந்து விசிகாலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் திருமாவளவனே வந்து உன்னை ஒரு அரசியல் ரீதியா உன்னை சாடுறாருன்னு வச்சுங்களேன், அப்ப நீ என்ன சொல்லுவ? இதே வார்த்தை சொல்லுவ. விசிகாலர் என்ன டிஎன்ஏ எனக்கு தெரியும். இப்ப புரிஞ்சிச்சுங்களா இவன் டிஎன்ஏ என்னன்றது? ஆதவர்ஜுனா டிஎன்ஏ என்னன்றது இப்ப புரிஞ்சிச்சுங்களா? ஒரு இடத்துல கூட இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து விசுவாசமா இருந்தல. அங்க போற இடத்துல இவர் அமாவாசை, அதனாலதான் நான் தான் வச்சேன். அவன் வந்து ஆதவ அர்ஜுனா கிடையாது, அமாவாசை அர்ஜுனா. அவன் ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா விசுவாசமா இருந்ததே கிடையாது. நேரா இங்க இருந்து வந்தான், நேரா வந்து ஆரம் வீரப்பன் வந்து பேரனை போய் பார்த்தான். அவர் மூலமா போய் என்ன செஞ்சான் வந்து தமிழ்நாடு பேஸ்கெட் பால் அசோசியேஷன்ல போய் காலை வச்சான். அங்க வந்து கலவரம் பண்ணி அங்க எல்லாரையும் தூக்கி அடிச்சுட்டு அவன் வந்து போஸ்டிங் வந்து உட்காந்துட்டான். அங்கிருந்து நேரம் வந்து ஒலிம்பிக் தலைவராக போனா அங்க வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அவன் தான் இன்னைக்கு வந்து இருக்கான். எவ்வளவும் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்து அவன் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை வந்து இருக்கா ஒரு சாஃப்டா தான் விட்டுட்டு இருக்கிறது. அவனை தட்டி அவனை பெரிய ஆள் ஆக்க வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டு இருக்கு. அவ்வளவுதான் அவரோட குற்றச்சாட்டு. வந்து ஒரு எதிரியை பார்த்து பேசினவன் தான் சார். இதெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் யாரு? திமுக வழி நடத்துறது யாரு? மருமகனும் மகனும் நடத்துறாங்க அப்படின்னா இது நான் கேட்கறது என்னன்னு கேட்டேன். என்ன இப்ப அதனால என்னன்னு கேட்கற? அதனால அவங்க ஒரு மெம்பரா கூட இருப்பாங்க. என்ன இப்ப அதனால அதுல என்ன பெரிய தப்பு? அது என்ன பெரிய அரிய கண்டுபிடிச்சா நான் கேட்கிறேன். எல்லா கட்சியிலும் ஒன்றுதான் சார்.
நாளைக்கு சொல்ல முடியுமா? டிவிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வாரிசு அரசியல் வராதுன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் சஞ்சய் வர வச்சா நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கா? நான் கேட்குறேன். வரதான் போகிறான். 5 வருஷம் கழிச்சு ஜேசன் சஞ்சய் வரான் சார், இல்லை 4 வருஷம் கழிச்சு வரான், இல்லை அடுத்த வருஷமே வரான். இளைஞரணியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. நீ என்ன செய்வ உடனே? நான் ராஜினாமா பண்ண சொல்லிடுவியா நீ? என்னங்க நீங்கள் வந்து குடும்ப கட்சி ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இந்த குடும்ப கட்சி வாரிசு அரசியல்லாம் இந்தியாவில் பேசவே கூடாது. எவனும் பேசக்கூடாது. எல்லாரும் ஒவ்வொரு வாரிசு எப்படியோ ஒரு ரூட்டில் வந்து ஒரு வாரிசை வந்து உட்காந்து தான் இருக்கிறான். வாரிசு இல்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நிற்கிறான் நடு ரோட்டில். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு வாரிசு. நான் தான் சொல்கிறேன்ல, வாரிசு என்பதாலேயோ தகுதி இருந்தால் அவங்க வரலாம். தகுதி இல்லைன்னா கூட அவன் வாரிசு, அதனால வந்தால் தான் பிரச்சனை. தகுதி இருந்தால் வந்துட்டு போகிறாங்க. அந்த தகுதி யார் நிர்ணயம் பண்ணுறது? மக்கள் முடிவு பண்ணுறாங்க, கட்சி முடிவு பண்ணுது. நீங்கள் சொன்ன மாதிரி சபரீசனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு வியூக அமைப்பாளராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, பேச்சுக்கே நான் சொல்கிறேன். அது அவங்க கட்சி முடிவு பண்ணுது சார். முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சரை வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆகணுன்றது, துணை முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சரவை முடிவு பண்ணுது, சட்டமன்ற உறுப்பினர் முடிவு பண்ணுறாங்க. நாளைக்கு உதயநிதி முதலமைச்சர் ஆகணுமா இல்லையன்ற மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. எப்படி ஸ்டாலினை முடிவு பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து உதயநிதி முடிவு பண்ண போறாங்க, மக்கள் முடிவு பண்ண போறாங்க. ஒரு கட்சியை எடப்பாடி முடிவு செஞ்ச மாதிரி அவ்வளவுதான் சார். இதுல நீ இப்ப நான் கேட்கறேன்னு கேட்டா வந்து பெண் என்ற நிறுவனத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது கேட்டா நான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பீகார்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் கூட்டு வரல, அதே சமையல்காரன் தானே நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. நீங்க டிஸ்கஸ் பண்ணலையா? சபையில உட்கார வைக்கலையா? நான் கேட்கிறேன். அவங்க என்ன சமையல்காரை பயன்படுத்துறாங்களோ அதே சமையல்காரன் தானே பிரசாந்த் கிஷோர். அவனை பீகார்ல இருந்து கூட்டு வந்து விஜய் பக்கத்துல உட்கார வைக்கலையான்னு கேட்கிறேன் நான். ஜான் இருக்கிறான்ல, ஜானை ஓரம் கட்டினான்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அது நடக்கல. நீ பண்ண கலகம் தானே. இப்ப நீ மட்டும் இப்ப என்ன கலகம் பண்ணாம இருக்க, அங்கேயும் கலகம் பண்ணி தான் இருக்கிற. தெரியாதா எங்களுக்கு? தாவேக்கா தெரியாம அந்த தாவேக்கால இருக்கிற வந்து தொண்டர்கள் தெரியாம இருக்கலாம். நீ என்ன காய நகர்த்திட்டு இருக்கிறன்னு எல்லா தகவலும் எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. உன்னை அங்க ஆப்படிச்சு தான் வச்சிருக்காங்க சார். இது பச்சையான துரோகம் சார். அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து 10 வருஷம் அங்க இருந்திருக்கிறேன். உங்களோட டிஎன்ஏ என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ எதிர்பார்ப்புல தோல்வி அடைஞ்சாரோ அந்த விரக்தியில பேசுறாரு. அவன் போய் எதிர்பார்த்தது ஒரு எம்பி சீட்டு, அது கிடைக்கல. நேரா டிவிக்கே நேரா வந்து விசிகேக்கு வந்தான். விசிகே வந்த உடனே கேட்டீங்கன்னா வந்து 2 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 2 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தலைவர், ஒன்று வந்து பொதுச்செயலர் ரவிக்குமார். இவர் 3வது சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பொது தொகுதியை சீட்டு எதிர்பார்த்தது. 3வது தொகுதிக்கு 3 தொகுதி கொடுப்பாங்க, 3 தொகுதி தரல. ஸோ இங்கே ஏமாற்றோம். அதுக்கப்புறம் தான் வந்து துணை முதலமைச்சர்ன்ற அந்த கழகத்தை வந்து கொண்டு வந்தது. அது அண்ணன் திரும்ப வந்து லாவகமாக தெரிஞ்சுக்கிட்டாரு, இவனுடைய சதித்திட்டம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ கூட்டணியை உடைக்கிற அந்த பிளான் இவங்ககிட்ட இருக்குன்னு போது அப்போ அவர் லாபகமாக என்ன செஞ்சாரு, வந்து இவனை வந்து ஒரு சஸ்பெண்ட் தான் பண்ணார். அதுக்கப்புறம் இவனால் அங்கே இருக்க முடியல. அங்கே இருந்தால் நேராக இப்போ இங்கே வந்துருக்கிறான். இங்கே வந்து வந்த உடனே இவனை அந்த 41 பேர் அந்த பலியானதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இவனும் காரணம். நீ சொல்கிறல்ல, திமுக சொல்கிற, நாமளும் சொல்லலாம்ல. இவன் போயிட்டு வந்து அங்கே பண்ண அந்த இதுதானே கலைபுரம் தானே சார். நாங்கெல்லாம் பயந்து ஓடல. நல்லா புரிஞ்சுங்க, மதுரை நல்லா புரிஞ்சுங்க. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சு விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே கேட்டா 4 மண்டல மாநாடுன்னு நடத்துறதா தான் பிளான், ஜானோட பிளான். இந்த ரோட் ஷோலாம் கிடையாது. இவன் போன பிறகுதான் அந்த வாகனத்தை வாங்குறாங்க. வந்து கேரவன் வந்து வாங்கி 41 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த யமனோட எருமை வாகனம் மாதிரி அந்த வாகனத்தை உருவாக்கி இவ்வளோ கலைபுரம் ஆச்சு. இல்லைன்னா ஜானோட பிளான் வந்து கேட்டா மண்டல மாநாடு நடத்தும். இன்னைக்கு சொல்லல, அவரு கட்சி தொடங்கினப்போ சொன்னார், இந்த மாநாடு முடிஞ்ச உடனே வந்து 4 மண்டல மாநாடு சார்ந்தார். அதுதான் மதுரை மண்டல மாநாடு. அடுத்தது கோவையில் பண்றதுக்கான பிளான் இருந்தாங்க. மாநாடு வச்சோம்னா நிறைய செலவினம் ஆகுது. அதோட நம்ம வந்து சொன்னாம இருக்க எல்லா தலைவரும் போற மாதிரி நாங்க வந்து ரோட் ஷோ, எல்லா தலைவரும் தான். உங்க தலைவர் தான், நீங்களே சொல்றீங்களே, நடிகனை பார்க்க கூட்டம் வரும்ல. எடப்பாடி நடிகனா கூட்டம் வர்றதுக்கு? அப்போ உங்க நடிகரை பார்க்க வர கூட்டம் வருது இல்லை? அப்போ அது நீங்க அதை முடிவு பண்ணிடக்கூடாது. நீங்க என்ன செஞ்சிருக்கணும், எங்களுக்கு வந்து எப்படி மதுரையில் உங்களுக்கு வந்து மாநாடுக்கு வந்து பர்மிஷன் எங்க வெளிநாட்டிலேருந்து வாங்கினீங்களா? மதுரை மாநாட்டுக்கு அனுமதி யார் கொடுத்தது? ஐநா சபையில் வாங்கி நீங்க போயிட்டு அதே இந்த போலீஸ் தானே கொடுத்தது. நீங்க நாகப்பட்டினத்தில் தேவையில்லாமல் போலீஸை வந்து பகைமையாக்குனீங்க, அது நல்லா தெரியும். ஸோ இந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸு காரணம் நீங்கள் சொல்கிறதுக்காரங்கன்னா நீங்களா கற்பனை பண்ணுறீங்க.
என்ன கற்பனை பண்ணீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் வந்து நம்ம வந்து கடுமையாக நம்ம வந்து போலீஸை வந்து நம்ம சாடணும். அப்போ உடனே அதுக்கு ரியாக்ஷனாக தான் வந்து கரூரில் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோப்லாம் கட்டி பாதுகாப்பு கொடுத்தாங்க. நீங்களே வந்து சொல்றீங்கன்னு கேட்டால் நன்றியும் சொல்றீங்க. இப்போ என்ன சொல்றீங்கன்னா, சம்பவம் நடந்த பிறகு இந்த மாதிரி நம்ம கிட்ட ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சதி இருக்கு. இப்போ சதி இருக்குன்னு சொன்னா நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது இதுன்னு படிச்சு காட்டுறல. நீங்க அஃபிடேவிட் கொஞ்சம் படிச்சு காட்டுங்களேன். முன்ஜாமீன் அப்ளை பண்ணீங்கல்ல, அந்த அஃபிடேவிட் மட்டும் படிச்சு காட்டுங்க. இவ்வளவு நீ ஜட்ஜ்மெண்ட்லாம் படிச்சு காட்டுறல, அஃபிடேவிட்டும் படிச்சு காட்டு. தமிழ்நாடு அரசு அதோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காக வழக்கறிஞரை நியமனம் பண்ணி அங்க சுப்ரீம் கோர்ட்ல உங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளவுதான். திமுக இல்ல, திமுக கட்சி இல்ல, தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல வந்துட்டாங்க. சார் நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இந்த நீதிமன்றத்தெல்லாம் உங்களுக்கு என்ன நீதிமன்ற அந்த பரிபாலன முறைகள்லாம் நீங்க பயணிச்சுன்னா தெரியும். நீ விஜய் லிஸ்ட் போட்டு படிச்சு நான் கேட்கறேன், இந்த சிபிஐ விசாரணை முடியல, கொட்டு வச்சாங்க. நான் என்ன சொன்னேன், அதுதான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் கமிஷனுக்கு வந்து கொட்டு வச்சு அனுப்பிட்டாங்கன்றது. ஒரு நபர் கமிஷன் என்பது வந்து ஒரு நீதியரசர் தலைமையில இருக்கிற கமிஷன். அதை வந்து நீ கொட்டு வச்சாங்கன்னு சொல்ற பாரு, மெச்சூரிட்டி இல்லாத சின்ன பையன்னு அர்த்தம். விஜய் வந்து இன்னும் சின்ன பையனா இருக்கிறான், இன்னும் வந்து புத்தி வரல. நீங்க கொட்டு வைக்கிறது ஒரு நபர் கமிஷனுக்கு வந்து கொட்டு வச்சு அனுப்பிட்டாங்க, கொட்டு வச்சு அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஒரு நபர் கமிஷனாக இருந்தால் கூட அது வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில இருக்கிற அதுவும் பெண் நீதியரசர் தலைமையில தான் அந்த ஒரு நபர் கமிஷன். அது வந்து கொட்டு வச்சாங்கன்னு சொல்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேடை பேச்சு அலங்கார பேச்சுக்கு தான் வந்து உதவும். நீங்க பக்குவமற்ற நபர்னு ஆயிடும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு இல்லை. இப்ப 4ஆம் தரமா இருக்கக்கூடிய நபர் சொல்லுவாங்க சாட்டை தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் சவுக்கால் அடித்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தை ஜாலத்துல சொல்லக்கூடியது. நான் கேட்குற நீதிமன்ற தீர்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை எடுத்து வந்து அடிக்கிற அந்த தீர்ப்பு அந்த ஸ்டைலில் சொல்றது. இதை யார் சொல்லுவாங்கன்னா, இரண்டாம் கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க, 4 நிர்வாகிகள் சொல்லுவாங்க, பா வெளாசிச்சுப்பா அப்படின்னு சொல்றது. ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கமிஷன் வந்து நீ வந்து கொட்டு வைத்தது வந்து கொட்டு வச்சு அனுப்பிவிட்டுச்சு அப்படின்றதுலாம் மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு. பக்குவம் அடை இன்னும் பக்குவம் அடையலன்னு போறது பொருளாகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் சார், நீதிமன்றத்துல வந்து எப்பவுமே இந்த மாதிரியான முறைகள் வந்து இதெல்லாம் நடக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. நாளைக்கு இப்போ நான் கேட்குற சிபிஐ விசாரணை பண்ணுது, சிபிஐ விசாரணையில வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிய வரும்போது நீங்களும் தானே காத்து இருக்கணும். உங்களுடைய அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்களிப்புன்னா நீங்க என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க எல்லாம் தெரியுதானே போகுது. நீங்க அதை பேசணும்ல. நீங்க வந்து எதுக்காக இவ்வளவு கூட்டம் வந்து கூடின கூட்டமா, தானா சேர்ந்த கூட்டமா, சேர்த்த கூட்டமானலாம் தெரியுதானே போகுது. நீங்க சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஆதாரங்களை போட தானே செய்வாங்க. நீங்க சொல்லக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து நேர்மையான அதிகாரி தான், அவங்க தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. சார் எல்லாத்துக்கும் நீங்க உள்ளர்த்தம் கற்பிக்கலாம் சார், சரிங்களா? நான் வந்து இப்போ நான் சொல்றேன், நீங்க இப்போ இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு வந்து நீங்களே சொல்றீங்க, இப்போ தெளிவுபடுத்திடலாம். இந்த சிபிஐ விசாரணை வந்து நாங்க கேட்கலன்னு கூட நீங்க சொன்னீங்க. எஸ்ஓபி நீங்க தான் எஸ்ஓபி கேட்ட மாதிரி சொல்றீங்க. ஆல்ரெடி எஸ்ஓபி வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே வந்து ஒரு இவங்க மட்டுமே இல்லை, இன்னும் பல வந்து பொதுநல வழக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுன்றதுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சரிங்களா? எஸ்ஓபியே வந்தால் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா உத்தரவாதம் கிடையாது. நான் சொல்றேன், எஸ்ஓபியே வந்தால் கூட அந்த எஸ்ஓபி படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நடத்துவீங்களான்றதுக்கு உங்ககிட்ட மற்ற கட்சிகள் கேரண்டி இருக்கு, உங்ககிட்ட கேரண்டி இல்லை. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசுறீங்கல்ல நீங்க, அப்படியே கடந்த காலத்தில் இருக்கிற வந்து இந்த சிவானந்தா சாலையில வந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து என்னெல்லாம் நடந்தது அதையும் சொல்லுங்க. மாநகராட்சி சொத்தெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலங்கோலப்படுத்தலையா நீங்க கடந்த காலத்துல? இல்லை உங்க மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை நாற்காலிகள்லாம் உடஞ்சது அதை பத்தி பேசுங்க, அதையும் பேசுங்க. யாருக்கு அரசியல் தெரியல, அரசியல் பேசட்டுமா? யார் ஓடி ஒடிஞ்சது? நாங்க ஒளிஞ்சோமா? சரி நான் சொல்லவா? ஸ்டாலின் நீ எங்க ஓடி ஒளிஞ்சன்னு நான் சொல்லவா? உங்க அப்பாவை கைது செய்யும் போது எங்க பாவன்னு ஒரு உண்மையில பேச. அவனுக்கு சின்ன பையன் சார், அவன் யாரு ஆதரவு தெரியல. அந்த கைது நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும் எனக்கு தெரியும். அந்த கைது நடவடிக்கை இருந்த போது
என்ன மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு சொல்லுவாங்க, திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை வந்து கைது செய்யறது தான் திட்டம். ஆனால் அதை வந்து என்ன செஞ்சு கேட்டினா, அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சு கேட்டினா, கலைஞரை கைது செய்யலை, மு.க. ஸ்டாலின் தான் நாங்கள் வந்து, ஏன்னா அப்போ மேயராக இருந்தவர், அவங்க சொல்லக்கூடிய அந்த பாலம் ஊழல்னு சொன்னாங்க இல்லையா, அதில் வந்து அப்போ ஒரு மேயராக, சென்னை மாநகர மேயராக இருந்ததுனால ஸ்டாலினை தான் வந்து கைது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. எல்லாருடைய கவனம் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரூட் அப்போ வந்து என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, பெங்களூரில் இருக்கிறார். ஏன்னா இவரை கைது செய்ய போகிறாங்கன்றதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, கசிய விடுறாங்க. ஸ்டாலினை வந்து கைது செய்ய போகிறாங்க, அவர் தலைவரை கைது செய்யறாங்க ஸ்டாலின் சொல்லி அப்படியே செட் பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா, அப்போ அவர் வந்து கேட்டினா பெங்களூரில் இருக்கிறார். அந்த சூழ்நிலையை என்ன செய்யறாங்க, அப்படியே டைவர்ட் பண்ணி என்ன செய்யறாங்க கேட்டினா, கலைஞரை வந்து கைது செய்யறதுக்கு வந்து போயிட்டு வந்து கைது செய்கிறாங்க. அவங்க கனிமொழி அவங்க வீட்டில் தான் வந்து போயிட்டு கைது செய்கிறாங்க. அப்போ தான் இந்த காட்சி கொண்டு போயிட்டு வேப்பேரி காவல் நிலையத்தில் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யாரும் ஓடி, இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ இருக்கிற இந்த இப்போ நீங்கள் போறீங்கல்ல, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்களா, மொத்த பேருமே ஊருக்கே தெரியும். நீங்கள் ஒளிஞ்சதெல்லாம் வந்து சும்மா மறைக்கலாம் கூடாது. ஓடி போய் ஒளிஞ்சதெல்லாம் வந்து உண்மையான விஷயம்தான். ஆனால் அந்த சம்பவத்தில் வந்து இதே வந்து கலைஞரை கைது செய்ய போகும்போது ஓடிலாம் ஒளியில, அந்த கேட்டை இழுத்து பூட்டிட்டு டிஆர் பாலு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேட்டை இழுத்து பூட்டிட்டாங்க உள்ள. அப்போ டிஆர் பாலு வந்து நிற்கிறாரு, முரசொலி மாறன் எல்லாருமே வண்டியில் வராங்க. அந்த வண்டியை கொண்டு போய் இடிங்கன்றாரு. நான் சென்ட்ரல் மினிஸ்டர் நான் சொல்கிறேன் இடின்றாரு. யாரு? டிஆர் பாலு வந்து அங்கே நின்று, இப்போ இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல, மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் ஓடி போயிட்டாங்க. அங்கே யாரும் ஓடி போகல கைது பண்ணும்போது, நின்று ஜீப்ல வர அந்த வந்து பார்த்தீங்கன்னா கார்ல கொண்டு வந்து இடிங்கன்றார், அந்த கேட்டை இடிச்சு உடைங்கன்றார். யார்? டிஆர் பாலு வந்து இடிங்க, நான் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் நான் சொல்றேன் இடிங்க. ஏன்னா உள்ள பூட்டிட்டாங்க. கலைஞரை கைது செய்ய போகும்போது வந்து உள்ள பூட்டிட்டு போனதுனால உள்ள வந்து இவரை வந்து போனது போது பார்த்தீங்கன்னா அப்பதான் அங்கே மிகப்பெரிய கலவரம் நடக்குது. ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சம்பவம் நடக்குது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ 41 பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு தாவேக்கால ஒரே ஒரு தொண்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லை. ஓடி போய் ஒளிஞ்சிட்டு வீரவசனமாக பேசினு இருக்கீங்க. நன்றி சார். நன்றி சார்.